பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசன பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் பின்பகுதியிலே பார்க்கிறோம். ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். ஒரு காரியத்தை செவ்வையாய் அதை செய்வதற்கு ஞானமே பிரதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அநேக வாழ்க்கையில் நிறைய தவறுகள், இடறி போகிற காரியங்கள், வழுகி விழுகிற காரியங்கள், இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் இப்படி அநேகர் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒரு நிலையை பார்க்குறோம். அப்போ செவ்வையாய் நடப்பதற்கு, செவ்வையாய் காரியங்களை செய்வதற்கு, ஒரு செவ்வையான வாழ்க்கை வாழ்வதற்கு, ஒரு தொழிலை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம் சொல்லி பார்க்கிறோம். இப்போ இந்த ஞானத்தை தருகிறவர் கர்த்தர். நிச்சயமாய் அவர் உங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து உங்களை பயன்படுத்தி உங்களை செவ்வையாய் வாழ வைப்பார். உங்களை செவ்வையான பாதை நடக்க பண்ணுவார். இது வசனம் அழகாய் சொல்லுகிறது, ஞானமே பிரதானம். உண்மையாகவே நேருடைய வாழ்க்கை இடிந்து போன வீடு போல் இருக்கிறது, இடிக்கப்பட்ட நிலையில் இருக்குது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அதை கட்டக்கூடிய கிருபைகளை உங்களுக்கு கொடுத்து வாழ்வை கட்டி எழுப்புவார், உங்களை நடத்துவார். அவர் உங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து உங்களை பயன்படுத்துவார். ஒரு செவ்வையான வாழ்க்கை வாழ்வதற்கு கிருபை செய்வார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இப்பொழுதும் உடைய முகத்தை நோக்கி பார்க்கிற இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன் சப்பா. ஞானமே பிரதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா. அநேகருடைய வாழ்க்கை இடிந்து போன ஒரு பட்டணத்தை போல, ஒரு அமேனப்பா சோதரர் மதிலை போல இருக்கலாம். ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்வை கட்டி எழுப்பி பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். கரம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், தெய்வ வல்லமை இறங்குவதாக நம்முடைய கரம் இறங்கட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் சந்தித்து அற்புதமாய் வழிநடத்தி ஆசீர்வதித்து மகிழப்படும். சில அன்பு காரணங்களுமை துடிக்கிறோம். மீட்பு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.